ராஜ்டிவியர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் யோகா அருண்குமார். தினந்தோறும் நம்ம ஆசனாஸ் அண்ட் முத்ராஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நுரையீரலை வலுப்படுத்தும் 2 அற்புதமான முதிரைகள். நுரையீரல் நம்ம மனிதர்கள் எல்லாருக்குமே பலவிதமான காரணங்களால் பாதிக்கப்படுது. சிகரெட் பிடிக்கிறது, காற்று மாசுபாடு, அப்புறமா நம்மளோட போஸ்டர் நம்ம கரெக்டாக இல்லாததுனாலையுமே நம்மளோட லங்ஸோட ப்ரீதிங் கெப்பாசிட்டி ஃப்ளூயன்சியாக இல்லை, ரொம்ப ப்ராடாக லங்ஸ் ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி சுருங்கிறது இல்லை. நம்ம போஸ்டரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது மூலமாகவும் லங்ஸோட ப்ரீதிங் கெப்பாசிட்டியை நம்ம கரெக்ஷன் பண்ண முடியும். இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நாம் இந்த 2 முத்திரைகளையும் தொடர்ந்து பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல அற்புதமான பலன்கள் எல்லாத்தையுமே பெறலாம். ஒரு முத்திரையை ஒரு 5 நிமிஷம் செஞ்சுட்டு ஒரு சின்ன இடைவேளை ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கேப் விட்டுட்டு அப்புறம் இன்னொரு முத்திரையை செய்யுங்க. இந்த 2 முத்திரைகளுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், மிக நல்ல பலன்களை கொடுக்கும். என்னென்ன முத்திரைகள் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். முதல்ல பார்க்க போகிற முத்திரை என்ன அப்படின்னா பிராண முத்திரை. இந்த முத்திரையை எப்படி பயிற்சி செய்யணும் அப்படின்னா, நம்மளோட கட்டை விரலோட நுனிப்பகுதியை நம்மளோட சுண்டு விரல் அப்புறம் நம்மளோட மோதிர விரல் இந்த 2 ஆளையும் தொட்டுக்கணும். எப்படி? கட்டை விரலோட நுனிப்பகுதியை சுண்டு விரல் மோதிர விரல் இந்த 2 ஆளையும் இந்த மாதிரி தொட்டுட்டு மற்ற 2 விரல்களையும் இந்த மாதிரி நேராக வச்சுட்டு கைகளை இந்த மாதிரி முட்டி மேலே வச்சுக்கணும். இந்த முத்திரை நம்ம உடலில் பிராணசக்தியை அதிகப்படுத்தி அந்த டே ஃபுல்லாகவே நம்மளை ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நம்ம உடலில் நீர் மற்றும் நிலத்தோட அந்த 2 பூதங்களோட சக்தியையும் அதிகரிக்கிறதுக்கு மிக உதவியுள்ளதாக இருக்கும். இதை ஒரு 5 நிமிஷம் பயிற்சி செஞ்சு முடிச்சுட்டு அதற்கு அடுத்ததாக நாம் செய்ய வேண்டிய முத்திரை என்ன அப்படின்னா பிரான்சியல் முத்ரா. இது நுரையீரலோட செயல்திறனை அதிகப்படுத்துறதுக்கு ஒண்டர்ஃபுல்லான ஒரு முதிரை. ரன்னிங் நோஸ், அந்த மூக்கு ஒழுகிற சமயத்துலலாம் இந்த முதிரையை பயிற்சி செஞ்சு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான ரிசல்ட் இம்மிடியட்டாக நம்மளால் ரிசல்ட் பார்க்க முடியும். இந்த பிரான்சியல் முதிரையை எப்படி பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கடினமான முதிரை தான், ஆனால் பழக பழக நல்லா வர ஆரம்பிச்சிடும். எப்படி பயிற்சி செய்யணும் அப்படின்னா உங்களோட கட்டை விரலோட 3வது இந்த பகுதியில் 3வது இந்த விரல் ரேகை பகுதியில் உங்களோட சுண்டு விரலை முதல்ல இந்த மாதிரி தொட வச்சுக்கணும். அப்புறமா நம்மளோட மோதிர விரலால் 2வது விரல் ரேகையை தொடரும். அடுத்தது அந்த கட்டை விரலை மெதுவாக மடித்து உங்களோட நடுவிரலால் இந்த கட்டை விரலோட நுனிப்பகுதியை தொடரும். இதே மாதிரி இந்த பக்கமும் செஞ்சீங்க அப்படின்னா இதுதான் பிரான்சியல் முத்திரை. ஒரு அற்புதமான முத்திரை. நுரையீரலுக்கு சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளையுமே நிறைய தீர்த்து வைக்கும். ஆஸ்துமா ப்ராப்ளம் உள்ளவங்களுமே இந்த முத்திரையை தொடர்ந்து பயிற்சி செய்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதை இப்படி வச்சுட்டு நம்ம நேராக உட்காந்துக்கணும். இந்த பிரான்சியல் முதிரையையும் பிராண முதிரையையும் ஒரு சின்ன இடைவெளி விட்டு 5 நிமிடங்கள் நீங்கள் பயிற்சி செய்யும் பொழுது உங்களோட நுரையீரல் சம்மந்தப்பட்ட எல்லா விதமான ப்ராப்ளம்ஸுமே நல்லா ரெக்கவர் ஆகும். இந்த முதிரை பயிற்சிகளை தொடர்ந்து பயிற்சி செஞ்சு உங்கள் நுரையீரலோட செயல்திறனை மேலும் அதிகப்படுத்துங்க. இன்றைக்கி நாம் பார்த்த இந்த நுரையீரலை வலுப்படுத்துறதுக்கான முதிரைகள் உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு ஆசனாசன் முத்ராஸோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.